Hi, happy Women's Day to all the beautiful women out there. It is very important to celebrate ourselves. It is not just this day, we need to celebrate each and every day for what we are and for what we are becoming. எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. கொஞ்சம் பர்சனல். என்னன்னா, நான் டியூஷன் எடுக்கிறேன். அங்கே ஒரு பையன் என்கிட்ட கேட்டான். அவனுக்கு ஒரு சாப்டர் ரிகார்டிங் விமன் எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அவன் சொன்னால், அக்கா இட்ஸ் 2026, இப்போவும் இதெல்லாம் இருக்கா? இப்போவும் டாமினேட் பண்ணுறாங்களா? இப்போவும் விமன் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டான். லுக் ராம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் விமனை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்றது வேறு. பட் ஆனால் அதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஈவன் என்னோட வீட்டில் எங்கள் அப்பா என்ன மதிக்கவே மாட்டார். பொண்ணுங்களுக்கு ஏன் செய்யணும்? அவங்க அம்மாவை, கூட பிறந்தவங்கள, பெத்த பொண்ணு மதிக்க மாட்டார். பட் ஆனால் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி நடிச்சு கொட்டி அப்படியே தானம் தர்மம் பண்ணி அப்படியே பெண் பாதுகாவலர் அவார்ட்லாம் வாங்கிட்டு வருவார். அதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே அவர் அப்படி இல்லைடா, அவர் வெளியில் நடிக்கிறாருடா, என் மேலே போய் பாசம் இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் அது உண்மை கிடையாது. ஹி யூஸிங் மீ ஆஸ் அ டாய் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஈகோ. நான் ஒரு உயிருள்ள மனுஷி அப்படின்றது அவர் எப்போ புரிஞ்சுப்பாரு எனக்கே தெரியல. ஐ டோன்ட் நீட் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் ஹி இஸ் யூஸிங் மீ ஆஸ் அ டாய் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஈகோ. இப்போது 2026 வரைக்குமே நீ நான் சொன்னதை கேட்டாதான் பிளாக்மெயிலிங், கல்யாணம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, நீ இப்படிலாம் இருந்தாதான் ஒரு பொண்ணு, அப்படி இல்லைன்னா நீ பிறந்ததே வேஸ்ட்டு, நீ எதுக்கு பொண்ணாக பிறந்த, இப்படி தான் விமன் ஆர் பீன் லுக்கிங் அட். நம்ம அதை திருத்த முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வளர்ந்தேன், அப்படி தான் இருக்கேன். என்னோட நேச்சரே ரொம்ப அமைதியாக போயிடணும், யார்ட்டையும் அந்த சண்டையை வச்சுக்கக்கூடாது, ரொம்ப அமைதியாக போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பட் நம்ம அவங்கள டீல் பண்ணோன்னா we need to be little toxic. அவங்கள மாதிரி இருந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். ஏன்னா they need to taste their own medicine இல்லையா? ஸோ நான் அப்பப்போ அவங்கள மிரட்டணும், எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஈவன் இட் இஸ் வெரி 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 நியாயம் அப்படின்னா கூட நான் தவம் இருக்கணும், ஒரு 2-3 இயர்ஸ் தவம் இருக்கணும், போராடணும், மிரட்டணும், கத்தணும், நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், மிரட்டணும், பிளாக்மெயில் பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்களே. ஸோ அப்படி பண்ணாதான் அவங்கக்கிட்ட இருந்து அந்த வேலையை என்னால் வாங்க முடியும். இல்லைன்னா நமக்கு ஈஸியாக வாங்க முடியாது. எனக்கு இது பிடிக்கும்னு தெரியும், ஆனால் அதை எனக்கு செய்ய மாட்டாங்க. அதுதான் அவங்களோட ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு வெப்பனாக வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதே வெப்பனை பிடிங்க, நானும் உங்களை மிரட்டுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இது எப்போ எண்ட் ஆகும்னு தெரியல. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு ஆசை, பட் அந்த மாதிரி வாழ முடியல. இப்படி தான் ஒரு பொண்ணுங்களோட லைஃப்பும் போயிட்டுருக்கு. போராட்டமாக எதையாவது ஒன்று பண்ணணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறவங்க லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா, நீ அவ்வளோதான், உனக்கு இவ்வளோதான் வரும், நீ உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, இதை பண்ண தெரியாது, அதை பண்ண தெரியாது, நீ ஒரு முட்டாள், உனக்கு யாரும் சொல்லி கொடுக்குறாங்க, அதை கேட்டுட்டு ஆடுற, உனக்கு சொந்தமாக சுய புத்தி கிடையாது, உனக்கு பிரெயின் கிடையாது, நீ படித்ததெல்லாம் வேஸ்ட், இத்தனை வருஷம் படித்ததெல்லாம் வேஸ்ட்டு, அப்படி சொல்லி மட்டம் தட்டி ஒரு பயம் 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 ஃபுல் பயம். ஸோ இப்படியெல்லாம் மீறி ஒரு பொண்ணு ஜெயிச்சு வரானா அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் தெரியுமா? ஸோ we need to celebrate ourselves. So happy Women's Day to all. Happy Women's Day to me and happy Women's Day to all my friends. என்னோட ஃப்ரெண்ட் கோம்ஸ் இருக்கா, அவளுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன். பட் அவங்க வீட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களானா கிடையாது. ஆனால் அவளை போட்டு குத்துவாங்க. எப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் பெண்கள் கண்கள், பெண்கள் தெய்வம், என்னைக்கு என்னைக்கு நிறுத்துவீங்க? முடியல உங்களால. இது இப்படிலாம் நடிக்காதீங்க தயவுசெய்து. ஒரு வருஷம் ஃபுல்லாக இம்சையும் கொடூரமும் அவ்வளோ அனுபவிச்சுட்டு ஒரு நாள் ஹாப்பி விமன்ஸ் டேன்னு சொன்னால் எல்லாமே மறைஞ்சிருக்கோம். மரியாதை அவ்வளோ செல்ஃபிஷ். நீங்கள் ஒத்துக்கோங்க. எங்கள் வீட்டிலலாம் பயங்கர செல்ஃபிஷ். அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு நடக்கும். போய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் டொனேஷன் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ கூட எங்கள் பெரியப்பாவோட ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போய் டொனேஷன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று பண்ணணும்னா அதெல்லாம் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஈவன் இட் இஸ் வெரி நியாயம்.
ரொம்ப ரொம்ப இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு டூ அப்படின்னா கூட நோ, உனக்கு பொட்டச்சிக்கு எதுக்கு பண்ணணும், எங்கேயோ போகிறவளுக்கு எதுக்கு பண்ணணும், எங்கேயோ போகிறவளுக்கு எதுக்கு வீடு ரூம், அசிங்கமாக பேச வேண்டியது. சின்ன வயசுலேருந்து they are looking at me, I am saving money, I am doing things on my own, I bought my work table, I bought my wardrobe, I bought my phone, I bought my scooty. என்னதான் சேர்த்து வச்சு பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் நான் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு they'll give me as a attack, பணத்துக்கு அலையிறவ. ஸ்டார்டிங்கில் அது கேட்குறப்போ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா நம்மளை போய் பணத்துக்கு அலையிறவன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒரு பணம் எனக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாலே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஏன் போய் ஹெல்ப் கேட்கணும், நம்மளே மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, பணத்துக்கு அலையிறது நான் இல்லை, அவங்க தான் கேவலமாக பணத்துக்கு சண்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்க நம்மளை சொல்கிற தே ஆர் இம்போசிங் தேர் இன்செக்யூரிட்டி ஆன் அஸ். ஸோ அப்படி பண்ணுறப்போ நான் பணத்துக்கு தாண்டா அலையிறேன் அப்படியே வச்சுக்கோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸ்டில் த போராட்டம் கண்டினியூயிங். எவ்வளோ நாள் போகும்னு தெரியல. பட் ஐ வில் பி ஸ்டாண்டிங் ஃபார் மை செல்ஃப். நீங்களும் உங்களுக்காக நில்லுங்க. உங்களுக்காக நீங்கள் நிற்கலைன்னா உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அப்பா அம்மா எவனுமே நிற்க மாட்டான். ஸோ பி ஸ்ட்ராங், பி இண்டிபெண்ட், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஹாப்பி விமென்ஸ் டே. பாய்.